முன்னேற்றக் கழகத்தின் தலைவருமான விஜய் ஊக்கத்தொகை வழங்கும் விழாவிற்கு பாஸ் விநியோகம் தொடங்கியிருக்கிறது. அதனை முக்கிய செய்தியாக நாம் பார்க்கிறோம். மாணவ மாணவிகளுக்கு பாராட்டு சான்றிதழ் மற்றும் 5000 ரூபாய் ஊக்கத்தொகையாக வழங்குகிறார் விஜய். அதற்கான பாஸ் விநியோகம் தொடங்கியிருக்கிறது. கூடுதல் விவரங்களை நம்முடைய சிறப்பு செய்தியாளர் செந்தில் ராஜாவிடம் கேட்கலாம். செந்தில் ராஜா, இந்த பாஸ் விநியோகம் தொடங்கி இருக்கிறது. யார் யாருக்கெல்லாம் இந்த பாஸ் வழங்கப்படுகிறது? அபிநயா, நடிகர் விஜய் தமிழகத்தில் 234 தொகுதிகளில் 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு ஆகிய தேர்வுகளில் முதல் 3 இடங்கள் பிடித்த மாணவர்களுக்கு ஊக்கத்தொகை வழங்குகிறார். இதற்கான நிகழ்ச்சி 2 நாட்கள் நடைபெறுகிறது. அதாவது ஜூலை 28 மற்றும் ஜூன் 28 மற்றும் ஜூலை 3 ஆகிய 2 நாட்களில் நடைபெறுகிறது. இதில் முதல் ஜூன் 28ஆம் தேதி நடைபெறும் அந்த நிகழ்ச்சிக்கு மேற்கு மற்றும் தெற்கு மண்டலங்களை சேர்ந்த 21 மாவட்டங்களில் இருந்து மாணவர்கள் அழைத்து வரப்பட இருக்கிறார்கள். இவர்களுக்கு பல்வேறு கட்டுப்பாடுகளை விதிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக எப்படி மாணவர்களை அழைத்து வர வேண்டும், எங்கு தங்க வைக்க வேண்டும் என்பது உள்ளிட்ட பல்வேறு வழிகாட்டுதல்கள் மற்றும் கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக நிகழ்ச்சிக்கு நிர்வாகிகள் 7:30 அதாவது காலை 7:30 மணிக்குள் அழைத்து வந்து விட வேண்டும் என்று கூறியிருக்கிறார்கள். மற்றும் பேனா, செல்போன் இது போன்ற விஷயங்களை உள்ளே எடுத்து வர அனுமதி கிடையாது என்று தெரிவித்திருக்கிறார்கள். இதில் முக்கியமாக மாணவர்களுக்கு பாஸ் வழங்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு மாணவர்களுக்கும் அடையாள அட்டை வழங்கப்பட்டிருக்கிறது. அதில் பெற்றோர் மற்றும் அந்த மாணவருடைய உடன் பிறந்தவர்களை அழைத்து வரலாம் என்று அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இவர்களுக்கு மட்டும்தான் அனுமதி என்றும் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். மாணவர்களை அழைத்து வருவதில் அவங்க ரெஃப்ரெஷ் ஆவதற்கு என பல்வேறு இடங்களில் மண்டபங்கள் புக் செய்யப்பட்டு அங்கு அவர்கள் தயார்படுத்திக் கொண்டு நிகழ்ச்சிக்கு அழைத்து வர வேண்டும் என்றும் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் சென்னைக்குள் வருவதை தவிர்த்துவிட்டு மதுராந்தகம் வழியாக OMR மற்றும் அக்கரை வழியாக சென்று திருவான்மையூரில் அமைந்துள்ள அந்த மண்டபத்திற்கு வர வேண்டும் என்றும் இந்த அறிவுறுத்தல் வழங்கப்பட்டிருக்கிறது. அபிநயா, செந்தில் ராஜா, இப்போ கடந்த முறை காலையில் ஆரம்பித்த அந்த நிகழ்வு இரவு வரைக்கும் நீடித்ததை பார்க்க முடிந்தது. அதற்காக தான் இந்த முறை 2 கட்டங்களாக இந்த நிகழ்ச்சியை நடத்துகிறார்கள். தற்போது அப்படி இருந்தாலும் நேர விரயம் ஆகாமல் இருப்பதற்கு என்ன ஏற்பாடுகளை செய்திருக்கிறார்கள்? அபிநயா, மாணவர்களை காலை 7:30 மணிக்குள் நிர்வாகிகள் அழைத்து அந்த மண்டபத்திற்கு அழைத்து வந்தாலும் நிகழ்ச்சி என்பது 9 முதல் 9:30 மணிக்கு தொடங்கும் என்று தெரிகிறது. குறிப்பாக நடிகர் விஜய் 9:30 மணிக்கு மண்டபத்திற்கு 10 மணிக்கு மேடை ஏறுவார். அதற்கு பிறகு அவர் 10 நிமிடம் பேச இருப்பதாக கூறப்படுகிறது. அதற்கு பிறகு இந்த பாராட்டு சான்றிதழ் மற்றும் ஊக்கத்தொகை வழங்கும் அந்த விழாவானது நடைபெற இருக்கிறது. கடந்த ஆண்டு எப்படி ஒரு சாதாரணமாக ஒரு எளிமையாக நடைபெற்றதோ, பொறுமையாக ஒவ்வொரு மாணவர்களுக்கும் அவர் பாராட்டுகளை வழங்கினாரோ அதே போல்தான் இந்த ஆண்டும் நடைபெற இருக்கிறது. போன ஆண்டு, அதாவது கடந்த ஆண்டு பார்த்தீர்கள் என்றால் இரவு 2 மணி வரைக்கும் அந்த நிகழ்ச்சி நடைபெற்றது. இதை தவிர்க்க வகையில் தான் நீங்கள் குறிப்பிட்ட வகையில் 2 நாட்கள் அந்த நிகழ்ச்சியை நடத்துகிறார்கள். ஆனால் இந்த முறை அந்த 21 மாவட்டங்களை சேர்ந்த மாணவர்களுக்கும் மாலை 6 மணிக்கு முன்னதாக அந்த நிகழ்ச்சியை நடத்தி முடித்து விட வேண்டும் என்று அவர்கள் திட்டமிட்டிருக்கிறார்கள். இந்த நேரம் விரயத்தை மற்றும் மாணவர்கள் இந்த டயர்ட் ஆவது உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை தவிர்க்க வேண்டும் என்பதற்காக தான் இந்த விஷயங்கள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அபிநயா, நடிகர் விஜய் ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய அந்த ஊக்கத்தொகை வழங்கும் நிகழ்ச்சிக்கான பாஸ் விநியோகம் தொடங்கி இருக்கிறது. இது குறித்த விரிவான விவரங்களுக்கு நன்றி செந்தில் ராஜா.